வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய நாடு எங்க போயிட்டுருக்குன்ற பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். நமது பாரத நாடு வந்து இன்னைக்கு அடகு வச்சிருக்காங்கன்றது தான் சொல்றது இந்த கவர்மெண்ட். மோடியோட கவர்மெண்ட். அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மோடி அவர்கள் வந்து 30 நாள் நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்குறதுக்காக ஒரு டைம் குடுத்துருக்காங்க. ஆனா, அது எப்படி வந்து ஒரு நாடு வந்து ஒரு நாட்டோட பிரதமர் ஒரு தலைவர் வந்து ட்ரம்ப் அவர்கள் வந்து இங்க எப்படி நம்ம பிரதமருக்கு, நம்ம நாட்டோட பிரதமருக்கு, நம்ம நாடு எங்கேருந்து அ கச்சா எண்ணெய் வாங்கணுன்றது அவர் எப்படி சொல்லுவாரு? ஸோ இதுதான் முதல் கேள்வி. இது எப்படி வந்து நம்முடைய பிரதமர் வந்து அதுக்கு ஒத்துக்கிட்டாரு? நம்மளோட ஃபாரின் பாலிசியே வந்து பார்த்தீங்கன்னா, அது இன்னைக்கு தலைகீழா போயிட்டுருக்கு. அ ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல. இது என்ன எதனால வர பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய இப்போ ஈரான வந்து இஸ்ரேலையும், அமெரிக்காவும் சேர்ந்து ஈரான அடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அந்த போர் நடந்துட்டுருக்கு. ஈரானும் திருப்பி பதிலுக்கு வந்து அ அவர்களை தாக்கிக் கொண்டிருக்கிறார்கள். இதனால வந்து என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய கச்சா எண்ணெயோட வரவு வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பாதிக்கப்படுது. ஹார்மஸ்ன்ற ஒரு இடம் நீர்வழி பகுதியில தான் அங்க கச்சா எண்ணெய் வந்து அதிகமான கப்பல்கள் போக்குவரத்து போற வழியாக உள்ளது. அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பயங்கரமான போர் மேகங்கள்ல சூழ்ந்து சில கப்பல்கள்லாம் மூழ்கடிக்கப்பட்டதுன்றது நம்ம பார்க்குறோம். ஸோ அதனால வந்து கச்சா எண்ணெய் வந்து இந்தியாவுக்கு வர்றது வந்து தடைப்படுது. ஸோ இதனால நம்மளுடைய கச்சா எண்ணெய் இங்கே வர்றதுக்கு அந்த பிரச்சனைக்குள்ளாவறதுனால, நமக்கும் இங்கே எண்ணெயோட விலையெல்லாம் வந்து பெட்ரோல் விலை ஏறுன்ற இதெல்லாம் வந்திருக்கு. ஆனா அது இன்னும் நம்ம விலையெல்லாம் ஏறல. அது என்னைக்குன்றது நமக்கு தெரியல. இதோட முக்கியமான ஒரு அம்சம் என்ன கேட்டிங்கன்னா, ட்ரம்ப் அவர்கள் எதற்காக அவர் சொல்றத நாம கேட்கணும். நாம என்ன அந்த அளவுக்கு குறைஞ்சு போயிட்டோமா? நமக்குன்னு ஒரு வழிகள் இல்லையா? நம்ம பல நாடுகளோட நம்ம வந்து வர்த்தகத்தோட தொடர்பு வச்சிருக்கோம். அது மாதிரி கச்சா எண்ணெய் வாங்குவதற்கான தொடர்பை நம்ம வைத்துள்ளோம். ஏன் வந்துட்டு இப்போ அவர் வந்து என்ன சொல்கிறாரோ அதை தான் நம்ம கேட்க வேண்டியதாக இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு நம்ம முதல்ல இருந்து பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க. இந்தியா ரஷ்யாவிடமிருந்து ஆயுதங்களும் கச்சா எண்ணெயும் நம்ம வாங்கிட்டு இருந்தோம். ஸோ இதை வந்து ட்ரம்ப் வந்து இனிமேட்டு நீங்கள் வாங்கினீங்கன்னா 50% வரியை விதிப்பேன்னு சொல்லி விதிச்சார் நம்மளுடைய பொருட்களுக்கெல்லாம். ஸோ இதை தொடர்ந்து என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, ரஷ்யாவிடம் இருந்து கொள்முதல் செய்யும் எண்ணெயை வந்து ஒரு கட்டத்தில் ட்ரம்ப்போட மிரட்டலுக்கு அடிபணிந்து நம்மளுடைய பிரதமர் அவர்கள் நாங்கள் வாங்க மாட்டோம்னு சொல்லிட்டு சொன்னார். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா 18% வந்து நம்ம அதுக்கு வரியை வந்து அந்த அளவுக்கு குறைச்சாங்க. ஸோ இதற்கிடையில தான் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு நடுவில் இன்னொரு விஷயமும் நடந்தது. அங்கே இருக்கிற அமெரிக்காவோட உச்சநீதிமன்றம் ட்ரம்ப்போட வரியை வந்து தடை செய்து உத்தரவிட்டது. ஸோ அதை தொடர்ந்து என்ன பண்ணாருன்னா, ட்ரம்ப் அவர்கள் வந்து அவங்களுடைய சட்டப்பிரிவு 122 அந்த பிரிவை பயன்படுத்தி உலக நாடுகளுக்கு எல்லாருக்குமே 10% வந்து வரி அவர் விதித்தார். ஸோ இதற்கிடையில தான் அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரானை தாக்குகிறது. இதை தாக்குனதுக்கு அப்புறம் கேட்டிங்கன்னா, நம்மளுடைய கச்சா எண்ணெயோட விலை வந்து எல்லா இடத்துலையும் கச்சா எண்ணெயோட அந்த வரவு வந்து குறைந்தே வருகிறது. ஸோ அதுக்கு வந்துட்டு அதை ஒரு சரிநிலைக்கு கொண்டு வர்றதுக்காக இந்தியா வந்து கேட்டிருக்கு. அப்போது வந்து ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து நீங்கள் 30 நாளைக்கு வாங்கலாம். ஸோ இந்த 30 நாளைக்கு வாங்கலான்ற சொல்கிறது அவர் யார் நம்மளை டிக்டேட் பண்ணுறது? இதுதான் கேள்வி மக்களிடையே. நம்ம போய் அடகு வச்சுட்டோமா முக்கியமாக? ஸோ இப்போ இவ்வளோ பிரச்சனை இருக்குது. இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவிடம் வந்து வாங்குறத நீ நிறுத்தினா தான் உனக்கு வந்துட்டு நாங்கள் 50% வரியை வந்து குறைப்போம்னு சொல்லி 50% வரியை போட்டுட்டு நம்மளை வந்து திண்டாட வச்சாங்க. அதுக்கப்புறம் 18% குறைஞ்சது. இப்போ என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் அங்கே தான் 30 நாளைக்கு வாங்கணும்னு சொல்கிறாரு. இதை நம்ம எங்கேன்னு எடுத்துக்கிறது? இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்து இந்திய திருநாட்டிற்கு வந்ததே இல்லை. ஏன் இந்த கவர்மெண்ட் இப்படி அடிபணிஞ்சு அமெரிக்காவுக்கு போகிறாங்கன்றதும் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. நமது ராகுல் காந்தி அவர்கள் எக்ஸ் தளத்தில் வந்து பதிவிட்டு இருக்கிறார். இதை பற்றி நம்மளோட நாட்டோட வெளியுறவு கொள்கை வந்து பலவீனம் அடைந்திருக்கிறது. ஏன் என்று கேட்டால் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்மளுடைய கொள்கை என்பது வந்து மக்கள் விருப்பம், வரலாறு மற்றும் புவியியல் சார்ந்து இருக்க வேண்டும் என்று தான் எப்போதும் அந்த மாதிரி தான் நம்மளுடைய வெளியுறவு கொள்கை வந்து போகும். அது மக்களோட விருப்பம் என்னவோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த வெளியுறவு கொள்கையும் இருக்கும். நம்ம நாட்டோட தேவைகள் என்ன அதுக்கேற்ற போல் தான் இருக்கும். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா,
நம்மளுடைய வெளியுறவு கொள்கை வந்து மிக பலவீனமாக அடைந்துள்ளது. காரணம் என்ன கேட்டிங்கன்னா, யாரோ வேற ஒரு நாட்டில இருந்து அந்த அந்த தலைவர் வந்து நம்மள டிக்டேட் பண்றாரு. ஸோ இதுதான் அவரு சுட்டிக்காட்டியிருக்காரு. இன்னும் நம்மளுடைய எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, அது ரஷ்யாவாக இருந்தாலும் சரி, ஈரானாக இருந்தாலும் சரி, எல்லாம் அமெரிக்காவின் தீர்மானமாகவே முடிவெடுக்கப்படுகிறது. அங்க ட்ரம்ப் என்ன சொல்றாரோ அதை தான் இங்க நடைமுறைப்படுத்துறாரு. அது என்ன விஷயம்ன்ட்டு நமக்கு தெரியாது. அதுக்குள்ள இருக்கிற சீக்ரெட்டும் நமக்கு தெரியாது.